So, yes, welcome to yet another walkthrough video. And இன்னைக்கு it's 9:06 a.m. right now. And இப்போதைக்கு இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு வந்துட்டு ஐம் ஜஸ்ட் கோனா டூ மை ப்ரீ மார்க்கெட் ரிவ்யூ. அண்ட் நான் என்னோட பயஸ் வந்துட்டு செட் பண்ண போகிறேன். லெட்ஸ் சி ஹவ் ஐ பெர்ஃபார்ம் டுடே. அண்ட் இன்னைக்கு நான் முன்னாடியே சொல்லிடுறேன், இட்ஸ் அன் அப்சல்யூட் லோ ப்ராபிலிட்டி டே. நான் இன்னைக்கு என்னோட ட்ரேடவேட் அக்கௌண்ட்டில் ட்ரேட் எடுக்க போகிறது கிடையாது. ஐம் கோனா டேக் வித் ஒன் ஆஃப் மை ப்ளூ கார்டியன் பண்ணட் அக்கௌண்ட்ஸ். ஒரே ஒரு $100 தான் தேவை பே அவுட் ரெக்வஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஐம் கோனா டூ தேட் ஃபார் நவ். எனக்கு ட்ரேடவேட்ஸ் லைக் ஐ நோ டுடே இஸ் லோ ப்ராபிலிட்டி டே. அண்ட் வந்துட்டு நான் பெருசாக ட்ரேட் பண்ண போகிறது கிடையாது. இஃப் தர் இஸ் அ ரியல் குட் செட்டப், இருக்கிறதுலே மினிமல் ரிஸ்க் வந்துட்டு இன்றைக்கி பண்ண போகிறேன். ஸோ தேட்ஸ் அ பிளான் ஃபார் டுடே. நான் இன்றைக்கி ஏன் லோ ப்ராபிலிட்டி லைக் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு இப்போது குயிக்காக வந்துட்டு பார்த்துடலாம். ஸோ இது கோ டு எக்கனாமிக் கேலண்டர் பார்த்தீங்கன்னா வெனஸ்டே வி டோன்ட் ஹேவ் எனி நியூஸ். இந்த வாரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மண்டே வி ஹேட் நியூஸ், டியூஸ்டே வி ஹேட் நியூஸ், தேர்ஸ்டே வி ஹேட் நியூஸ், ஃப்ரைடே வி ஹேட் நியூஸ். அண்ட் நேற்று வி ஹேட் சிபிஐ. பெரிய நியூஸ், பட் ஆனால் அன்இவென்ட்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. பெருசாக வந்துட்டு பெரிய ரியாக்ஷன் வந்துட்டு எதுவும் இல்லை. நாளைக்கு பார்த்தோம்னா கோர் பிபிஐ இருக்குது, அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ் இருக்குது. ஸோ வி ஹாவ் லைக் 1 2 3 4 5 ரெட் ஃபோல்டர் நியூஸ் அண்ட் அரௌண்ட் ஒரு 6 ரெட் ஃபோல்டர் நியூஸ். அண்ட் ஜெரோம் பவுல் வேற பேசுகிறாப்புல. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வீக் ஃபுல்லாகவே லைக் ஹை ப்ராபிலிட்டி. வெனஸ்டே மட்டும் நியூஸ் இல்லை. ஸோ லைக் நேற்று அண்ட் ஆல்சோ லுக்கிங் அட் த ப்ரைஸ் ஆக்ஷன், நம்ம பேசிக்காக 2 ஒரு 3 க்ரீன் டேஸ் போச்சுன்னா அந்த தேர்ட் டே வந்துட்டு அவாய்ட் பண்ணுறது பெட்டர். பட் ப்ரீவியஸாக நடந்த கேண்டில்ஸை வச்சு பார்த்தீங்கன்னா கடைசியாக நடந்த 2 நாளோட எக்ஸ்பான்ஷன் இஸ் மேசிவ். க்ளோசர் டு அரௌண்ட் 1000 பாயிண்ட் ஸ்விங் வந்துட்டு நடந்திருக்கு. ஃப்ரம் த லோஸ் டு த சைஸ் 1000 பாயிண்ட் ஸ்விங் வந்துட்டு எக்ஸாக்டாக வந்துட்டு நடந்திருக்கு. வித் ஆல் தீஸ் அண்ட் ஆல்சோ லெட் மீ புல் அப் another image. earnings whisperers. ஸோ ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு தேர்ஸ்டே ஓப்பனுக்கு முன்னாடி அலிபாபா, வால்மார்ட்டு ரெண்டுமே வந்துட்டு ஒரு பெரிய ஸ்டாக்ஸு. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், அலிபாபா இஸ் லைக் ஒரு பெரிய நியூஸ் ரிலீஸ். நாளைக்கு ஒரு பெரிய நியூஸ் ரிலீஸ் இருக்குது. நேற்று ப்ரீவியஸ் கப்புள் ஆஃப் டேஸ் வந்துட்டு பெரிய மூமெண்ட் நடந்திருக்கு. இன்றைக்கி நியூஸும் இல்லை. கன்சிடரிங் ஆல் தேட் ஐம் கோனா கன்சிடர் திஸ் டே அஸ் அ லோ ப்ராபிலிட்டி டே. ஸோ பேசிக்காக ரிஸ்க் வந்துட்டு ரெடியூஸ் பண்ணிடலாம். அண்ட் இன்றைக்கி வெனஸ்டே ப்ரீ மார்க்கெட்டுக்கு முன்னாடி சோனியோட ஏர்னிங்ஸ் இருக்குது. மற்றபடி எனக்கு தெரிஞ்ச பெரிய கம்பெனிஸ் வந்துட்டு எதுவும் இன்றைக்கி இல்லை. பட் நாளைக்கு அலிபாபா அண்ட் வால்மார்ட்டோட பெரிய ஏர்னிங்ஸ் இருக்குது மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி. ஆல்சோ இன்னைக்கு ஏஷியாவிலேருந்து லண்டன் வரைக்கும் ட்ரேடான ரேஞ்ச் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், இட்ஸ் நாட் மோர் தேன் 300 ஹேண்டில்ஸ். இஃப் ஐம் நாட் 200 ஹேண்டில்ஸ், 150 ஹேண்டில்ஸ் கூட கிடையாது. இந்த லோஸ் டு தோ சைஸ் மொத்தமாக 150 ஹேண்டில் கூட மார்க்கெட் வந்துட்டு ட்ரேட் ஆகலை. அண்ட் நான் நேற்று லைவ் ஸ்ட்ரீம் வந்துட்டு நான் வாரம் ஒரு லைவ் ஸ்ட்ரீம் வந்துட்டு போடுவேன். அண்ட் நேற்றோட லைவ் ஸ்ட்ரீம் வந்துட்டு இதில் சிஎஃப்டி அகாடமியோட யூடியூப் சேனலில் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுவேன். நேற்று லைவ் ஸ்ட்ரீம் வந்துட்டு பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ப்ரைஸ் வந்துட்டு ரொம்ப க்ளோஸாக இருந்துச்சு மார்க்கெட் ஓப்பனுக்கு முன்னாடி. ஸோ ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் இந்த ட்ரா அண்ட் தென் இந்த ட்ரா. அந்த ட்ரா இஸ் ஆல்மோஸ்ட் டேக்கன். இப்போ ப்ரைஸ் ப்ரீவியஸ் டேவோட ஹைஸ் எடுத்துட்டு ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அண்ட் இஎஸ் வந்துட்டு பார்த்தோன்னா அந்த ஹைஸ் எடுத்துருச்சா இல்லை, அந்த ஹைஸை வந்துட்டு எடுக்கல. இன்னும் ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்குது. பட் ஒரு மேஜர் பை சைட் லிக்விடிட்டியை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்வீப் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ அவன் மேலே போவான்னா கீழே போகிறானான்னு எனக்கு சத்தியமாக ஐடியா இல்லை. லோவர் டைம் ஃப்ரேம் போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அண்ட் நம்ம இங்கே பார்த்தோன்னா ப்ரைஸ் வந்துட்டு ஒரு நியூ மந்த் ஓப்பனிங் கேப்பில் தான் வந்துட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு. அண்ட் ஆல்சோ லுக்கிங் அட் 6 hours, ப்ரீவியஸ் 6 hour ரேஞ்ச் ஸ்வீப் பண்ணிவிட்டு வி ஹேட் திஸ் பியூட்டிஃபுல் எக்ஸ்பேன்ஷன் ஐயர். இந்த ஹைஸ் எடுத்தால்
மறுபடியும் ஒரு ரேஞ்ச் லோஸ்க்கு வந்துச்சு. ரேஞ்ச் லோஸ்லேருந்து இப்போ ஹைஸ்க்கு போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் இஸ் கைண்ட் ஆஃப் கன்சாலிடேட்டிங் ஆல் தீஸ் 4 hour கேண்டில்ஸ், ஆல் தீஸ் 1 hour கேண்டில்ஸ். எஸ் இட் டிட் ட்ரேட், பட் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கன்சாலிடேஷன் ஃபேஸ் தான் வந்துட்டு மார்க்கெட் இருக்கு. ஐ எம் ஸ்டில் லுக்கிங் அட் ஹையர் ப்ரைசஸ். இந்த லோஸ் ஸ்வெப், that's the low of the day. அட்லீஸ்ட் ஃபார் மீ நான் ஹையர் ப்ரைஸஸ் தான் பார்க்குறேன். இந்த ஹைஸ் வந்துட்டு எடுத்துக்கல. ஆல்சோ ப்ரைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த என் மார்க்ஸில் வந்துட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிருக்கு. that's my breaker. this down close candles will be my order block. இது எல்லாமே ஆர்டர் பிளாக் தான். பட் இப்போ இருக்க டைம் ஃப்ரேமில் ஐ வில் கன்சிடர் that as an SMR for highs because என்னோட ட்ரா இந்த ஹைஸ் கரெக்டாக ப்ரைஸ் வந்துட்டு இங்கே என்ன பண்ணியிருக்கு, அந்த ஹைஸை எடுக்காமல் கீழே வந்திருக்கு இந்த இடத்துல. ஸோ இப்போ நான் இதை என்னவா பார்ப்பேன்னா ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸாக பார்த்துட்டு அதை ஒரு லோ ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டி ரன்னாக நான் பார்ப்பேன். அண்ட் ஆல்சோ ப்ரைஸ் அரவுண்ட் ஈக்குலிபிரியமுக்கு வந்துட்டு ரிஜெக்ட் ஆகிட்டு இருக்கு. நான் பெருசாக ஈக்குலிபிரியம் டிஸ்கவுண்ட் அரேஞ்ச் வந்துட்டு யூஸ் பண்ண மாட்டேன். பட் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்துட்டு ஈக்குலிபிரியம் வந்துட்டு மேலே போயிட்டுருக்கு. இது 1 hour கேண்டில். ஸோ வி கேன் கன்சிடர் தேட் ஆஸ் அ 9 o'clock PO3 ரேஞ்ச் ஓப்பனுக்கு மேலே இப்போ ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ தேட்ஸ் அ குட் சைன் ஆஃப்டர் 10 minutes அண்ட் வி ஹாவ் அ குட் டிஸ்பிளேஸ்மெண்ட் தேர். எஸ்எம்டி எதுவும் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். எஸ்எம்டி இருந்துச்சுன்னா that would be a good buys guys. எஸ்எம்டி இருந்துச்சுன்னா குட் பைஸ். எஸ்எம்டி இருக்கு. ஸோ ஏதாச்சும் இந்த எஃபிஜிக்குள்ளே ஏதாச்சும் வந்துச்சுன்னா பைஸ் வந்துட்டு பார்க்கலாம். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சோ பார்க்குறதுக்கு. பட் ஐம் லுக்கிங் அட் இந்த ஹைஸ். இங்கே என்ட்ராரில் என்ன பிரச்சனைனா ஸ்டாப் லாஸ் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கும். எஸ்எம்டி இருக்கு. பை சைடுக்கு எஸ்எம்டி இருக்கு. அண்ட் இது 15 minute அண்ட் இது ஒரு வாகோட ஈக்குலிபிரியம் ப்ரைஸ் எக்ஸாக்டாக அதுக்கு டேப் பண்ணாமல் வந்திருக்கான். லுக்கிங் குட். 15 minute லுக்கிங் குட். 30 minutes லுக்கிங் குட். திங்ஸ் ஆர் சாலிட் ஃபார் பைஸ். த்ரீ மினிட் எல் மாடல் இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு. பட் கொஞ்சம் லேட்டராக பார்த்துட்டோம். நான் கன்ஃபார்மாக இது என்னோட லைக் க்ளீன் செட்டப். இது எனக்கு கொஞ்சம் லேட்டாக பார்த்தாச்சு. பட் தேட்ஸ் ஃபைன். லெட்ஸ் see if there is some sort of rejection and retracement. we'll consider that. ப்ரைஸ் அழகா மேலே போய்கிட்டு இருக்கு. லெட்ஸ் see if we get something today. பாட்டு போட்டுக்கிறேன், போர் அடிக்குது. கலப்படம் வர மாட்டேங்குது. எனக்கு தேவை மணி. 5 minute எல் மாடல் இருக்கு இங்க. என்ன பண்ணா உனக்கு என்ன? ஸோ இங்கே இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டேக். ஒரு நிமிஷம் பாட்டு ஆஃப் பண்ணிக்கிறேன்.
நம்ம எல் மாடலாக பார்க்குறோம். அட்லீஸ்ட் நான் ப்ரீவியஸ் கேண்டல்ஸோட ஐஸாக பார்க்குறேன். பட் லோவர் டைம் ஃப்ரேம் பார்த்தா தட்ஸ் கைண்ட் ஆஃப் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே எல் மாடல் தான் 15 மினிட்ல கரெக்டாக. ஆனால் லோவர் டைம் ஃப்ரேம் போய் பார்த்தா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட். பட் நான் பெருசாக மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் வந்துட்டு யூஸ் பண்ணது கிடையாது ரீட்ரேஸ்மெண்ட் பர்பஸ்க்காண்டி. பட் நான் எல் மாடலை பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேலு இட்ஸ் கைண்ட் ஆஃப் முன்னாடி யூஸ் பண்ணதில்ல. பட் வேறு ரீசன்காண்டி இப்போது அதே கான்செப்டை யூஸ் பண்ணுறேன்றது ஒரு மாதிரி வித்தியாசமான ஃபீலிங்காக இருக்குது. ஏதாச்சும் ரீட்ரேஸ்மெண்ட் கிடச்சி மறுபடியும் ப்ரைஸ் மேலே போகிற மாதிரி இருந்துச்சுன்னா பார்க்கலாம். எல்லாத்தையும் ஒரு தடவை கரெக்டாக வச்சுக்கிறேன். NVIDIA is opening at a major gap up YM ES NQ. Okay. I keep my good comes rolling. Kenapa sampai gini? எனக்கு Honda Civic potato kuno Lamborghini. Nah, I think I survived and Alan Belisani. 2 to 2.5 standard deviation around on the liquidity pool. 5 மினிட்டோட இன்வர்ஷன் FVG. லெட்ஸ் சி. நான் என்ட்ராயிருந்தா இங்கேயே என்ட்ராயிட்டேன். என்னோட ஸ்டாப் லாஸ் இப்போ இங்கே இருந்திருக்கும். பட் அப்போது என்னோட ட்ரேட் வந்துட்டு மேலே போயிருக்கும். அரௌண்ட் 1 hour வந்துட்டு போயிருக்குமா. 15 அரௌண்ட் 1 hour போயிருச்சு. ஸோ அப்போ என்னோட ஸ்டாப் லாஸ் வந்துட்டு நான் மூவ் பண்ணிட்டு வச்சுருந்துருப்பேன். ஒரு NQ கண்டிப்பாக போட்டிருப்பேன். பட் ஏற்கனவே மேலே நம்ம போயிட்டோன்றது ஐ எம் நாட் ரியலி கம்ஃபர்டபுள். ஸோ மறுபடியும் ட்ரேட் எடுத்து என்னோட ஸ்டாப் லாஸ் அங்கே வைக்க மாட்டேன். லெட்ஸ் சி இஃப் தேர் இஸ் சம் ரீட்ரேஸ்மெண்ட். இஃப் தேர் இஸ் சம்திங் வில் ஜஸ்ட் ட்ரை என்ட்ரி. ஒரே நிமிஷம். ஓகே. கீழே வந்துட்டு மறுபடியும் மேலே போட்டோம். அதுக்கப்புறம் என்ட்ரு ஆகிக்கலாம். பிகாஸ் இட் இஸ் கைண்ட் ஆஃப் பெருசு. நான் இங்கே என்ட்ராரேன்னு கூட வச்சுக்கோங்க. ஸ்டாப் லாஸ் இந்த இன்எஃபிஷியன்சிஸ்குள்ளே வைக்க முடியாது. ஸோ லோஸில் வச்சா கூட எனக்கு 1:1 hour தான் வருது. ஆல்மோஸ்ட் 2 hour வருது. எனக்கு அது வேணாம். மறுபடியும் உள்ளே வந்துட்டு கண்டிப்பாக அவன் கொடுப்பான். ஸோ தேட் டைம் வில் கன்சிடர் என்ட்ரிங். அண்ட் இங்கே நம்மளோட பிரேக்கப் பிளாக் இருக்குது. இனி டைம் கூட இருக்குது. 3 minute FVGக்குள்ளே வந்தால் 3 minute FVGக்குள்ளே வந்தால் அது கன்சிடர். ஓகே. $100 தான் ரிஸ்க்கு. 3 minute FVGக்குள்ளே வந்துச்சுன்னா அது கன்சிடர் பைஸ். இங்கேருந்து போனால் ஐம் நாட் ரியலி கம்ஃபர்டபுள் வித் தேட். ஒரு ஐடியா போயிடுவோம். ரொம்ப நாள் ஆச்சு லிமிட் ஆர்டர் வச்சு என்ட்ராயி. இன்னைக்கு என்ட்ராடான்னு பார்த்தா என்ட்ரா விட மாட்டான் போல. பார்க்கலாம். நோ ஃபோமோ நத்திங். கிடச்சா என்ட்ரி,
இல்லைன்னா பேசாமல் அப்படியே போக வேண்டியதான். இந்த நான் வந்து இப்போ என்ன பண்ணியிருப்பேன்னா, அதுக்கு முன்னாடி நான் இருந்த டைமில் வந்து நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, க்ளோஸ் ஆயிருச்சா, ஒரு இடத்துலேருந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி க்ளோஸ் ஆயிருக்கா, க்ளோஸ் ஆகிறப்ப பைசை போட்டு எஸ்எல்லை தூக்கி இங்கே வச்சுருவேன். ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் அறிவு இல்லையில, கொஞ்சம் லக்கியாக இருந்தால் லைக் நல்ல டேவாக இருந்துச்சுன்னா இது அப்படியே போயிடும், ஈஸியாக போயிடும், கண்டிப்பாக போயிடும். பட் சாப்பி டேஸில் ஹை ப்ராபிலிட்டி ட்ரேட்ஸ் கிடையாது இது. ஸோ சாப்பி டேஸ் அந்த மாதிரி டைமில் வந்துட்டு நம்ம மாட்டிடுவோம், நல்லா வசமாக சிக்கிடுவோம் நம்ம. ஸோ ஹை ப்ராபிலிட்டி ட்ரேட்ஸ் மஸ்ட். ஏன்னா தான் நம்ம வந்துட்டு லாட் சைஸை வந்துட்டு கம்மியாக போடுற மாதிரி இருந்தால் கூட இட்ஸ் பெட்டர் டு ஸ்டிக் வித் யுவர் லெஸ் ஃப்ரீக்வன்சி மாடல்ஸ்னு சொல்லலாமா, ஃப்ரீக்வன்சி கம்மியாக ரிப்பீட் ஆகிற மாடல்ஸ். ஏன்னா நான் வந்து உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன். ஓகே, நான் லைக் இது வந்து எனக்கே புதுசாக இருக்குது. நான் வந்து ஒரு அக்கௌண்ட்டில் வந்து பே அவுட் ரீச் பண்ணுறதுக்காண்டி வெறும் $100 அக்கௌண்ட் பேலன்ஸ் இருக்கேன்ட்ட நல்லாவே. ஸோ நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா, நான் வந்து ஒரு $100 மட்டும் நான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். 100% வின் ரேட் இருக்குது எனக்கு அந்த அக்கௌண்ட். இப்போ இந்த மாதத்துக்கு சொல்கிறேன், இந்த மாதத்துக்கு வந்து 100% வின் ரேட் இருக்குது. இதுதான் இப்போ என்ன நான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா, நான் இன்னொரு அக்கௌண்ட்டில் ஸ்டில் எக்ஸ்பெரிமெண்ட் ஃபேஸ் தான் இருக்குது. நமக்குன்னு ஒரு ப்ராப்பர் நான் டிபிக்குரிய மாடல் வந்துட்டு செட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இதுதான் டிபி, இத்தனை பாயிண்ட் எஸ்எல் இருக்குன்னு அந்த மாதிரி மாடல் வர அவ்வளோ இது வரைக்கும் நான் பெருசாக இது பண்ணல. பட் இந்த மாதிரி லோ ப்ராபிலிட்டி கண்டிஷன்ஸில் 1 2 3 4 $100 50 ஹேண்டில்ஸ் எல்லாமே, இந்த ட்ரேட் எல்லாமே 50 ஹேண்டில்ஸ் ஃபோக்கஸ் பண்ண ட்ரேட். சில ட்ரேட்ஸ் வந்துட்டு 1 hour ட்ரேட்ஸ் இருக்குது, சில ட்ரேட் 2 hour ட்ரேட்ஸ் இருக்குது, சில 3 hour ட்ரேட்ஸுமே இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், லைக் எல்லாமே 50 ஹேண்டில்ஸ் ஃபோக்கஸ் பண்ண ட்ரேடு 100% வின் ரேட்டில் இருக்குது. எந்த இதெல்லாம் சொதப்பும், நாளைக்கு பெரிய ஆர்ஆர் வந்துட்டு பிளான் பண்ணுற மாதிரி இருக்கிற அந்த மாதிரி ட்ரேட்ஸாக வந்துட்டு சொதப்பும். ஸோ நவ் ப்ரைஸ் வந்துட்டு உள்ளே வந்திருக்கு. லெட்ஸ் see if there is some sort of rejection from there. If there is a good rejection, I'll consider entering 3-minute FEG. அது நான் ரீட்ரேஸ்மெண்ட்ஸில் டேரெக்டாக ஹையர் டைம் ஃப்ரேம் ரீட்ரேஸ்மெண்ட்ஸில் டேரெக்டாக என்ட்ரு ஆக மாட்டேன். ப்ரைஸ் வந்து அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிச்சுன்னா நல்லாயிருக்கும். பட் இஃப் நாட், that's fine. Good rejection from there, good rejection. 3-minute FEGக்குள்ளே ப்ரைஸ் வந்திருக்கு. ப்ரைஸ் இங்கே ஆர்டர் பிளாக்குள்ளே வந்திருக்கு. ஆர்டர் பிளாக்குள்ளே ப்ரைஸ் வந்திருக்கு. ஃபைவ் மினிட் எஃபிஜியோ அது 5-minute எஃபிஜியும் அது 5-minute எஃபிஜி பிபிஆர். நான் இன்னொரு ஒஸ்ட் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுவேன்னா, இப்போ இங்கே போயிடுச்சா, நான் இப்போ இது இன்ஸ்டிடியூஷன் ஆர்டர் ஃபோர் என்ட்ரிட்டெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு சப்போஸ் நான் எடுத்திருந்தா இங்கே ஸ்டாப்லாஸை தூக்கி வச்சுருப்பேன். பட் எனக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லை இந்த செட்டப்பில், ஏன்னு தெரில. ஸ்டில் ஐ எம் லுக்கிங் ஃபார் பைஸ், பட் ஐ டோன்ட் ஃபைண்ட் எனி கான்ஃபிடென்ஸ் இன் இயர். லெட்ஸ் see மார்க்கெட் ஓப்பன் ஆகட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மார்க்கெட் சுத்தமாக லைக் மூவே ஆகலை. ஸோ ஓப்பனிங்கில் வந்துட்டு வி மைட் கெட் சம் குட் ரிஜெக்ஷன் சம்வேர் அண்ட் அதை கேபிட்டலைஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். அங்கே பாருங்கள் 9:25 தானே ஆகுது. இப்போ நான் அந்த கேண்டில் லைக் முன்னாடி இருக்கிற மாதிரி நான் ஆளாக இருந்திருந்தா இதுவும் பண்ணியிருப்பேன். இந்த கேண்டில் க்ளோஸ் ஆயிடுச்சா, இன்ஸ்டிடியூஷன் ஆர்டர் ஃப்ளோ ஓப்பன் ஆயிடுச்சுடா, அவ்வளோதான்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எஸ்எல்லை போட்டிருப்பேன். அடுத்த கேண்டில் டுபுக்குன்னு அடிச்சிருப்பான். ஸோ இந்த மாதிரி சமயத்தில் இப்படி அடிக்கிற எஸ்எல் வந்து நம்மளால ஏற்றுக்கிற முடியாது. அப்போது ரிவெஞ்ச் பண்ணுவோம், இதுதான் நடக்கும். ஸோ இப்போ என்ன நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் கூட டிஸ்கவுண்ட்டுக்கு வந்து ஒரு குவிக் டிஸ்பிளேஸ்மெண்ட். லைக் நான் இங்கே என்ட்ரு ஆகலாம், இது கன்சாலிடேஷன் தான். இந்த கன்சாலிடேஷனுக்கு ஏற்ற மேனிப்புலேஷன் இல்லை. இந்த இடத்துல இருக்கிறது எல்லாமே டைம் டிஸ்டார்ஷன் சொல்லலாம், கன்சாலிடேஷன் சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். பட் ஆனால் இந்த இதுக்கு ஏற்ற மேனிப்புலேஷன் கிடையாது. இப்போ இந்த பீஃபி டவுன் க்ளோஸ் கேண்டில் வந்து நான் ஆர்டர் பிளாக்காக கன்சிடர் பண்ணுவேன்.
ப்ரைஸ் வந்துட்டு இதுக்கு மேலே ட்ரேட் ஆகுதுன்ற பட்சத்தில் என்னோட பயஸ் புல்லிஷாக தான் இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்துட்டு இப்போ கரெக்டாக தான் ட்ரேட் ஆகுதுன்ற பட்சத்தில் இப்போது இது ஐ எம் நாட் ரியலி அ ஃபேன் ஆஃப் எஸ்எம்டி எதுவும் இருக்கா, இவ்வளோ ரிஜெக்ஷன் ஏன்? ஓகே ஃபைன், ஸ்டில் இங்கே டவுன் க்ளோஸ் கேண்டில் ஒரு இன்எஃபிஷியன்சி ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. இந்த டவுன் க்ளோஸ் கேண்டில் தான் இந்த செல்ஸ் லிக்விடிட்டி எடுக்கிறதுக்கு காரணமாக இருந்துச்சு. இந்த எஃபிஜிக்குள்ளே வந்திருக்கு. ஓகே, இந்த எஃபிஜிக்குள்ளே வந்திருக்கு. ஸோ இப்போது இங்கேருந்து ப்ரைஸ் மேலே போகுதுன்ற பட்சத்தில் இதை இன்வெஸ்ட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இங்கேருந்து த செட்டப் விச் ஐ லுக் அட் ப்ராலி எஸ்எம்டி இருந்துச்சா என்ன ஹைஸ் கூட, நான் டெய்லி ஹைஸ் கூட எஸ்எம்டி இருந்துச்சா? ஐயோயோ, டெய்லி ஹைஸ் கூட எஸ்எம்டி இருக்கா, இதை மறந்துட்டேனே. ப்ரீவியஸ் டேவோட ஹைஸ் இங்கே ஸ்வீப் ஆயிடுச்சா? ஐயோ, இது மொத்த பயஸே மாற்றிடலாமே, மொத்த பயஸ் மாறிடும். பட் யா, நான் இன்க்யூ மட்டும்தான் இப்போதைக்கு பார்க்குறேன். ஐம் லுக்கிங் அட் பைஸ், லெட் சி ஹவு திங்ஸ் கோஸ். பட் சம்திங் டு கன்சிடர் இஸ் தட் ப்ரீவியஸ் டேவோட ஹை ஸ்வீப் ஆயிடுச்சு. ப்ரீவியஸ் டேவோட ஹைஸ் நான் மார்க் பண்ணி வச்சுறேன், பிடிஹெச். ஏன்னா இதுவும் கைண்ட் ஆஃப் அ லெவல் ஃபார் யூ டு சி ஹவு ப்ரைஸ் ரியாக்ட்ஸ் அரவுண்ட் தே லைக் தோஸ் லெவல்ஸ். இங்கே பிடிஹெச்சில் போய் ரிஜெக்ட் ஆகிருந்தால் நான் முடிவு பண்ணியிருப்பேன், சரிடா மார்க்கெட் ஷார்ட்டு தாண்டா அப்படின்னு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ரெண்டு சைடுமே லிக்விடிட்டியை வந்துட்டு ஸ்வீப் பண்ணிட்டான். ஒரு செல் சைட் லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணியிருக்கான், இங்கே ஒரு செல் சைட் லிக்விடிட்டியும் ஸ்வீப் ஆகிருக்கு, இங்கே ஒரு பை சைட் லிக்விடிட்டியும் ஸ்வீப் ஆகிருக்கு. ஹையர் டைம் ஃப்ரேமில் இந்த இதுவும் ஸ்வீப் ஆகிருக்கு. லோ ப்ராபிலிட்டி கண்டிஷன்ஸ், ஏன்னா இந்த லோ டு இந்த ஹை இஸ் அ டீலிங் ரேஞ்ச் அரௌண்ட் 50% மாட்டிக்கிட்டான். இன்றைக்கி வெனஸ்டே, ஸோ சப்போஸ் க்ரூட் ஆயில் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா தாராளமாக பண்ணலாம். இன்றைக்கி 10 மணிக்கு நியூஸ் இருக்கும். இந்த எஸ்எம்டி ஹஸ் பிகம் இன்வாலிட், இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஸ் ஹஸ் பிகம் இன்வாலிட், இந்த லெவல்ஸ் ஹஸ் பிகம் இன்வாலிட். ப்ரைஸ் இந்த 30-minute ஆர்டர் பிளாக்ல டேப் பண்ணிட்டு ரிஜெக்ட் ஆகுது. 2 minutes until the open. I'll just go and mark my 8:30 level, 8:30 and true day open. That's my true day open. ப்ரைஸ் நல்ல பியரிஷ்னஸில் இருக்குது. நான் இதுவும் ஒரு ரீசன், லைக் ஏன் வந்து ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் பிடிஆர்ஐயில் வந்துட்டு ரிஜெக்ஷன் பார்த்தக்கப்புறமேலே என்றாலாம் சொல்லிட்டு. இப்போ இங்கே வந்து ப்ரீவியஸ் 15-minute கேண்டலோட ஹைஸ் வந்துட்டு ஸ்வீப் ஆகிட்டு வி saw all that, ரைட். 30 seconds until the open. இந்த ஹைஸ் வந்துட்டு ரிஜெக்ட் ஆனதுக்கப்புறமேலு வி saw all this. பட் ப்ரீவியஸ் கேண்டலோட ஹைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சுருக்கு, இங்கே இதுக்கு மேலே வந்துட்டு க்ளோஸ் வச்சுருக்கு, விச் ஐ எம் நாட் ரியலி அ ஃபேன் ஆஃப். ஸோ கன்சிடரிங் இந்த 30-minute சிஆர்டியாக இருக்குன்னா இந்த ஹை ஸ்வீப் ஆகிருக்கு. ஸோ வேவ் லென்த் வித் ஓடிஇ டிஸ்கவுண்ட் ரேஞ்ச். ஸோ நல்ல கேப் அப் தான், நல்ல கேப் அப், நல்ல கேப் அப். ப்ரீவியஸ் பிஎம் செஷனோட ஹைஸ் பக்கத்தில் இருக்க ப்ரைஸ் வெரி க்ளோஸ். ஆனால் இங்கே என்ட்ரு ஆகிறதுக்கு ப்ராப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு கிடைக்கல எனக்கு, அட்லீஸ்ட் இங்கே என்ட்ரு ஆகிறதுக்கு ப்ராப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. இந்த லோ ஸ்வீப் ஆகிருக்கு, பட் ஸ்டில் இந்த 30 minutes ஐ மீன் இந்த 30 இதோட லோஸ் வந்துட்டு பிரேக் ஆகிருந்துச்சா இன்னும் க்ளீனாக இருந்திருக்கும். ஸோ எஸ், திஸ் வாஸ் த பைஸ் ஐ வாஸ் ஸ்பீக்கிங் அபவுட். இதுதான் பிஎம் செஷனோட ஹைஸ், இது இந்த கேண்டில், இது அந்த பைசே லிக்விடிட்டி. YM is also
marching towards its PM session highs. ஒஸ்ட் ஓப்பன் பெருசாக எதுவுமே இல்லை. 28 ஹேண்டில்ஸ் தான். That's your 1 minute L model. ஓகே, அந்த பிஎம் செஷனோட ஹைஸ் எடுத்துருச்சு. வி ஆர் ஹேவிங் அ ஹியூஜ் எஸ்எம்டி அட் த ஹைஸ். பெரிய எஸ்எம்டி அந்த ஹைஸ். YM is breaking lower. I don't like this. 30 seconds ஓட FEG நேற்று 30 seconds FEG வந்து தான் பறந்தான் ப்ரைஸ். ஓப்பன் SMT ப்ரீவியஸ் 30 மினிட்ஸோட ஹைஸ் எடுத்திருக்கு ப்ரைஸ். ஓப்பனிங் ப்ரைஸுக்கு பெருசாக SMT இல்லை. ஓகே, நேற்று நடந்த மாதிரியே தான் 30 செகண்ட்ஸ்குள்ளே வந்துட்டு பறந்துட்டு போயிருக்கான் மேலே. அகைன் NQ's super bullish, but proper entries இல்லை. That's a problem. Proper entries வந்துட்டு இல்லை. ஒரு two standard deviation or low hanging fruit target objectives is yet to be met. Nvidia is bullish. ஹைஸ் எடுத்துருச்சு. லோ ஹேங்கிங் ஃப்ரூட் அப்ஜெக்டிவ். ஸோ வி வேர் லுக்கிங் அட் பைஸ். ஸ்டாப் லாஸ் இங்கே போட்டிருந்தாலும் அது வந்துட்டு எடுத்திருக்கும். டார்கெட் வேர் தீஸ் பை சைட் கரெக்டாக இருந்துச்சு. பட் நமக்கு என்ட்ராக சான்ஸ் இல்லை. ஸோ ஹார்ட் டைம் டு டீல் வித் ஆர் அந்த வாட் டு வி கால் மைண்ட் செட். இந்த மாதிரி நடக்க தான் செய்யும். தட்ஸ் ஃபைன் ஸ்டில். ஸோ நான் இங்கே என்ட்ராறேன்னு வச்சுக்கோங்களேன். தட்ஸ் அரௌண்ட் 50 ஹேண்டில்ஸ் என்னோட ஸ்டாப் லாஸ் போய் லைக் என்னோட டிபி வந்துட்டு போயிருந்துச்சுன்னா. பட் இவ்வளோ குவிக்காக நம்மளால் இது பண்ண முடியாது. நான் மறுபடியும் இங்கே போயிட்டு நான் வந்து போகிறதுக்குள்ளே அவன் போயிடுவான். ஸோ அவ்வளோ குவிக்காக வந்து நம்மளால் இதில் இருக்க முடியாது. லைக் வாட் வெயிட்டர். ஆஹா, பியூட்டிஃபுல் என்ட்ரி இல்லை. பட் that's fine. ஒரே ப்ராப்ளம் என்ட்ரி. இந்த என்ட்ரி நம்மளோட ஸ்டாப் லாஸ் would have gone below this for a 3-hour trade. That would have been our entry. ரொம்ப நாள் கழிச்சு a proper Juda swing, but proper timing இல்லை, பண்ண முடியல to be honest. Nvidia is flying. அண்ட் ES வந்துட்டு அந்த பிஎம் செஷனோட ஹைஸை வந்து இன்னும் எடுக்கலை. இட்ஸ் அரவுண்ட் இட்ஸ் வே. இட்ஸ் ஆன் இட்ஸ் வே. ஃபோர் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஸ். இப்போது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஸ் வந்துட்டு அப்படியே பிரேக்கர் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனாக போடுவோம். ஸோ 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் அரவுண்ட் ஹியர். ஆஹா, வா வாரே. ஹார்ட்வே கலெக்ட். ஓகே ஃபைன். நம்ம ஆன்டிசிபேட் பண்ணது எல்லாமே கரெக்டு. பைஸ் தான் பார்த்தோமா. ஸ்டில் அந்த ஹைஸில் வந்துட்டு SMT இருந்தால் கூட ஐ வாஸ் ஸ்டில் லுக்கிங் ஃபார் பயஸ் மேட்டர்ஸ். ஸோ அது கரெக்டாக இருந்துச்சு. பட் என்ட்ரி கிடைக்கல. அதனால் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. அதை அப்படியே விட்டுற வேண்டியதுதான். பட் இந்த இடத்துல ப்ரீவியஸ் பிஎம் செஷனோட ஹைஸ் கூட இன்னும் SMT இஸ் ஹோல்டிங். பியூட்டிஃபுல் பைஸில் சூப்பு பைஸு, செம பைஸ் ஆக்சுவலாக.
ஃபர்ஸ்ட் ப்ரெசன்டேஷன்ஸ் எஃப்இஜி வந்து நிறைய இடத்துல ஃபார்ம் ஆயிடுச்சு. என்கியூவில் வி ஹேவ் அட் த லோஸ் ஃபர்ஸ்ட் ப்ரெசன்டேஷன்ஸ் எஃப்இஜி. வி டூ ஹேவ் ஒன் வித் என்விடியா அண்ட் இப்போ தான் வந்து இஎஸில் ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கு. ஸ்டில் ப்ரீவியஸ் அந்த கேண்டலோட ஹைஸ்லேருந்து சப்போர்ட் எடுத்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் கோயிங் ஹையர். $100 points around. பயஸ் தாங்க ஐஸ் எல்லாமே. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடுத்து எங்கே போக போகுது, ப்ரைஸ் எங்கே ஐ வில் ஷோ யூ ஒன் அதர் இன்ட்ரெஸ்டிங் திங். ஓகே, ஓகே. ஸோ இங்கேயே இருக்குது, பட் இதை வச்சு நான் காமிக்கிறேன். இங்கே வந்து 2 ஓப்பனிங் ப்ரைஸஸ் இருக்குது. 2 day ஓப்பன் அண்ட் 8:30 ஓப்பன். அது ரெண்டுக்கும் நான் வந்து ஃபிப் லெவல்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்டில் வந்து பறந்து போயிருக்கான். ஸோ ஐ கைண்ட் ஆஃப் லைக் இட். ஐ யூஸ் இட் அ லாட். லைக் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் வந்து ப்ரைஸ் எங்கே இருக்குது, ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்டில் இருக்கா இல்லையான்ற பார்க்குறதுக்கு ஐ யூஸ் இட் அ லாட். தட் குட் பி இட், பட் ஐ நீட் சம் கன்ஃபர்மேஷன் சேல்ஸ்க்கு. 2 மேஜர் ஹைஸ்லேருந்து ப்ரைஸ் சீம்ஸ் டு பி ரிஜெக்டிங். எஸ்எம்டி இஸ் தேர் மெயின் டார்கெட் அப்ஜெக்டிவ் இஸ் மெட். மெயின் டார்கெட் அப்ஜெக்டிவ் இது தட் ஹாஸ் பீன் மெட். பட் டைமிங் வந்துட்டு அவ்வளோ க்ளீன் இல்லை. ஒரு ப்ராப்பர் எஸ்எம்டி கூட கிடையாது. இஃப் யூ லுக் அட் that's your okay. என்விடியா வந்து ரிஜெக்ட் ஆகிட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரெசன்டேஷன் எஃப்விஜியில். ரிஜெக்ட் ஆகட்டும், ஐ மீன் ஒரு நல்ல க்ளோஸ் இருக்கட்டும். ES is consolidating around his first presentation FVG. I see some heaviness in price. I'm gonna do 2 MNQ. Okay, I'm gonna do 2 MNQ. SMT is there. என்னோட ஸ்டாப் லாஸ் பெரிய ஸ்டாப் லாஸ் தான். லைக் நான் பார்த்துக்கிட்டு இருந்த டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. இது எல்லாமே கன்சிடர் that as a engineered liquidity. இது எல்லாமே ஸோ ஹையாக டைம் ஃப்ரேம் பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அக்யூமுலேஷன், மேனிப்புலேஷன் இன்டு த ஹைஸ் இது. ஸோ that's the trade I am looking at in the lunch lows, London lunch lows. L model is about to be formed.
let it form, and then I'll move my stops here. But அது வரைக்கும் I'll have that as there. Nothing much. The 3-minute FEGயில் வந்திருக்கு. பட் இங்கே இருந்தால் கன்சிடர் பண்ணக்கூடாது, மேலே கீழே வரணும். பிஎம் செஷனோட லோஸ் கூட இருக்குது. ஸோ தேட் குட் பி another குட் டார்கெட் வேர் ப்ரைஸ் குட் கம் டு தீஸ் லோஸ். ஸோ ஃபர்ஸ்ட் inversion FEG. But yeah, in close proximity, so we'll consider these lows. Sell side liquidity. 3-minute L model has formed. So according to my model, I'm gonna put my stops at the closures low. Where is the closure? Here is the closure. ஸோ அந்த க்ளோஸ் ஆன கேண்டலோட ஹைஸ் மேலே என்னோட ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஸோ நவ் இஃப் ஐ கெட் ஸ்டாப்ட் அவுட், மை எஸ்எல் வுட் லைக் வாட் 5 to 24, ரொம்ப கம்மி $50, 13, 26, $52 என்னோட ஸ்டாப் லாஸ். சப்போஸ் ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சுன்னா ஸ்வீட் பண்ணா வேணாம். பாட்ஸா கீழே இருக்கும், எடுத்துக்கோ. வேணாம் சார், வேணாம், எதுவும் வேணாம், நீ சார். So yes, again, nothing crazy, clean trade. எல்லாமே லைக் இதனால தான் ட்ரேட் எடுத்தேன், எல்லாமே சொல்லியிருக்கோம். என்னோட ஒரு டார்கெட் would be இங்கே NVIDIA அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகுது, பண்ணக்கூடாது, பட் தேட்ஸ் ஃபைன். கிட்டத்தட்ட டாப்லேயே தான் பிடிச்சிருக்கோம், ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. $930 ஓப்பனிங் ப்ரைஸ், அங்கே எதுவும் ரிஜெக்ட் ஆகிடக்கூடாது. நத்திங் கிரேசி, ஜஸ்ட் 2 MNQs ஜஸ்ட் டு டெமான்ஸ்ட்ரேட். இது என்னோட ப்ராப்பர் பொசிஷன் சைஸிங் கிடையாது, அஃப்கோர்ஸ். ஸோ நவ் இஃப் திஸ் க்ளோசஸ் பிலோ, அகெயின் என்னோட எல் மாடல் பேஸ் பண்ணி என்னோட ஸ்டாப் லாஸ் வந்துட்டு மூவ் பண்ணுவேன் நான். நான் நார்மலாக லைக் பண்ணுற மாதிரி இருந்தால் என்னோட 4, 3, 2, 1 ஓகே. பர்ஃபெக்ட். 3 minute ஃபார்ம் ஆயிடுச்சு. என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து மூவ் பண்ணிட்டேன். ட்ரேட் பிரேக் ஈவன் தான். ஸோ என்னோட இந்த அக்கௌண்ட்டில் ஐ ஜஸ்ட் ட்ரை டு ஹோல்ட் மை ட்ரேட் இந்த லோஸ் வரைக்கும். எய்தர் ஸ்டாப் லாஸ் ஆர் பிரேக் ஈவன். அந்த நான் காமிச்ச இன்னொரு அக்கௌண்ட்டில் ஐ மீன் ட்ரேட் அரவுண்ட் இயர். ஸோ இங்கே என்னோட டிபி இருக்குது இந்த லோஸ். ஸோ 930 ஓப்பனிங் ப்ரைஸ் இங்கே
that's there. இன்னும் அந்த ட்ரேட் ஓடிட்டு தான் இருக்கு. பெருசா எனக்கு ஃபோமோ இல்லை, நத்திங், ஜீரோ எமோஷன்ஸ். 2 MNQ, வாட்ஸ் த worst that could go? அவ்வளோதான் கைஸ். ஜிஜி. ஐயோ, ஓகே ஓகே, இதில் நம்ம ஹோல்ட் தான் பண்ண போகிறோம். ஓகே, பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட், பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் எக்ஸிக்யூஷன், பியூட்டிஃபுல் எக்ஸிக்யூஷன்ஸ் தே. ஜிஜி ஜிஜி. Who's with me? Of course, bro. No emotions, no emotions. Hold the trade. Hold. Hold, guys. I mean, நான் எனக்கே சொல்லிக்கிறேன், சாரி. 2 MNQ, நத்திங். பெருசா ஒன்றுமே இல்லை, 2 MNQ தான். ட்ரா இருக்கு, எல்லாமே கரெக்டாக இருக்கு. பெரிய மேனிப்புலேஷன். ஸோ மறுபடியும் இது போகுமான்றது எனக்கு தெரில. அதனால் ஐ ஜஸ்ட் ஹோல்ட். நான் என்ன பண்ணா உனக்கு என்ன? என்ன பண்ணா உனக்கு என்ன? நான் என்ன பண்ணா உனக்கு என்ன? என்ன பண்ணா பிரச்சனை? I keep my good comes rolling. குளுக்கு சம்பா கிண்ணி, எனக்கு ஹோண்டா சிவிக் போதாது. குடும்ப லம்போ கிண்ணி, எனக்கு ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி, எனக்கு தேவை மணி மணி கும்மணி. எனக்கு ஹிந்தி இல்லை, இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டே அதாண்டா என் டார்கெட்டே. ஓகே கைஸ், ஐ வில் ஷோ யூ சம்திங். 50 ஹேண்டில் சூப்பராக வேலை செய்யுது, சீரியஸாக ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு 50 ஹேண்டில் மாடல். ஐ மீன் ஜஸ்ட் டார்கெட் 50 ஹேண்டில்ஸ் ரிகார்ட்லெஸ் ஆஃப் யர் டிபி வாட் எவர். ஜஸ்ட் ரிகார்ட்லெஸ் ஆஃப் இது ஹோல்ட் யர் ட்ரேட்ஸ். ஓகே, ஐ வில் ஷோ யூ base hits, what base hits can do to your account. 100% win rate, payout locked. இந்த மாதத்துக்கு 1500 இது. that's it. let's see, I'll request my payout today ஒரு அக்கௌண்ட்டில். பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். இன்வர்ஷன் எஃப்இஜி ப்ராப்பராக மேனேஜ் பண்ண ட்ரேட்ல பியூட்டிஃபுல். எல் மாடல் என்ட்ரா இருந்தீங்கன்னா கூட that's your good risk reward. Around 115 points for a 3R. Right. So I'm gonna hold this trade regardless of TP or SL. என்ன எனக்கு வந்துருந்துச்சுன்னா 100 200 $400 கிடைச்சிருக்கும். பட் ரிகார்ட்லெஸ் ஆஃப் I'm gonna hold my trade. பட் ஒரு ப்ராப்பர் மேனேஜிங் ட்ரேட் எப்படி இருக்கணும்னா, இந்த இடத்துல நான் ஒரு 5 NQ எடுத்திருந்தேன்னா இங்கே என்னோட மேஜர் பொசிஷன் ஆஃப்ல இருந்திருக்கணும். இந்த லோஸில் எனக்கு இன்னொரு பொசிஷன்ஸ் வந்துட்டு க்ளோஸ் ஆகியிருந்துருக்கணும். ஸோ தேட்ஸ் ஹவ் அ ப்ராப்பர் மேனேஜ் ட்ரேட் ஷுட் பி. பட் இங்கே ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு ஹோல்ட் மை ட்ரேட் பிகாஸ் எனக்கு ட்ரா நல்லாவே தெரியும் அவன் கீழே தான் போக போகிறான்னு சொல்லிட்டு. ஸோ வாட்ஸ் தி worst that could happen is me ending the account today with $0. full break even. ஸோ என்னோட கமிஷன்ஸ் கவர் ஆகிற மாதிரி நான் வச்சுக்கிறேன். கமிஷன்ஸ் கவர் ஆகிற மாதிரி கொஞ்சம்.
மைனர் செல் சைடு லிக்விடிட்டி, மேஜர் செல் சைடு லிக்விடிட்டி இங்கே லோ ப்ராபிலிட்டி டேன்னு நான் ஆன்டிசிபேட் பண்ணனால கம்மியான லாட் சைஸ் வந்துட்டு யூஸ் பண்ணேன். பட் நான் ஒரு நல்ல ட்ரேடிங் டேவாக அன்றைக்கி இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன்னா இந்த 2 MNQs would have been 250 ப்ராப்பர் ரிஸ்க். ஸோ இங்கே this trade is what 3 hour trade தான். பட் என்னோட எவால்ஸாக இருந்திருந்தா இட் would have been 5K risk ஃபார் 1500. என்னோட 200 ஃபார் 600 trade. What's the worst that could happen? 3-minute FEG breaker. SMT இருக்கு லோஸ்ல, அதான் பிரச்சனை. ஸோ ஐ கெஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரேடை இல்லை, ஐ மீன் லைவ் ஸ்ட்ரீம் அவ்வளோதான். ஐம் ஜஸ்ட் கோன் ரெக்வெஸ்ட் மை பே அவுட் அண்ட் இந்த வீடியோ அப்படியே போஸ்ட் பண்ணி விட்டுறேன். ஸோ நீங்கள் உங்களுக்கே தெரியும், நான் என்னோடய ஸ்டாப்ஸ் வந்துட்டு அரௌண்ட் 21,365. ஸோ உங்களுக்கு பிரேக் ஈவன் அடிச்சிட்டானா டிபி போயிட்டானாலும் உங்களுக்கு சார்ட் பார்த்தாலே தெரிஞ்சிடும். தேட்ஸ் த ப்ராப்பர் எல் மாடல் என்ட்ரி இயர். ஓகே, உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ எஸ், தேட்ஸ் த வீடியோ கைஸ். வாக் த்ரூ வீடியோ அரவுண்ட் 1 hour ஆஃப் வீடியோ ஐ கெஸ். ஸோ கண்டிப்பாக நிறைய லேர்னிங்ஸ் இருக்குது. இதனால தான் வந்து பயஸை மாற்றாதீங்கன்னு சொன்னது. அந்த பயஸோட டிபி அந்த டிபி வந்துட்டு ஒரு புது எஸ்எம்ஆராக ஃபார்ம் ஆகுறதுக்கான வாய்ப்பு வந்துட்டு நிறையா இருக்குது. அதனால தான் இது பண்ணோம். I guess that's the video guys. So hope you guys enjoyed the video, learned something insightful, and until next time, stay safe guys.